அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய மொழி இலக்கியம் என்ற பாடப்பகுதியின் தேசம் என்பது மண்ணல்ல என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கவிதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய மொழி இலக்கியம் நாம் ஏன் கற்க வேண்டும்? இந்திய மொழி இலக்கியம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் தோன்றியுள்ள இலக்கியங்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பாடப்பகுதி நமக்கு வைக்கப்பட்டுள்ளது. மொழிகளின் அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் பிறந்திருப்பவர்கள் தமிழ் மொழி பேசுவது போல உலகளாவிய அளவில் அனைத்து மக்களும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்றார்கள். அந்த மொழிகள் மனிதன் கண்டுபிடித்தவற்றுள் மிக அருமையானது என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறது. இந்த மொழியானது மனிதனின் கூட்டு முயற்சியால் உருவானது என்பது மொழியாளர்களின் கருத்து. மனிதன் காலந்தோறும் கலை, இலக்கியம், அறிவியல் துறைகளில் வளர்ச்சி பெற்ற மொழி ஒரு கருவியாக அமைகிறது என்பது தெள்ளத் தெளிவான உண்மையாகும். உலகில் பல்வேறு மொழி பேசும் மக்கள் பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக வாழ்கிறார்கள். அதனால் இடத்திற்கு ஏற்ப வெவ்வேறு மொழிகள் தோன்றி வளர்ந்துள்ளன. இந்த மொழிகள் எல்லாம் வெவ்வேறு மக்களின் பண்பாடு மற்றும் கலாச்சார மாற்றங்களை கொண்டு உலகில் தவழ்ந்து வருகின்றது. அந்த வகையில் மொழிகள் இந்தியாவிலும் பல்வேறு மொழிகள் தோன்றியிருக்கின்றன. இவை வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் இந்தியாவாக நம்மை அறிந்து கொள்ள செய்கிறது. சரி, இந்தியாவில் உள்ள மொழிகள் என்னென்ன? அவை எவை? அவற்றிற்கான சிறப்புகள் என்ன? அவற்றின் பாகுபாடுகள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் உள்ள மொழிகளை மொழி ஆர்வலர்கள் பல்வேறு விதமாக கூறுகின்றார்கள். குறிப்பாக திராவிட ஒப்பிலக்கணம் என்று எழுதப்படக்கூடிய நூலை எழுதியவர், மொழி ஞாயிறு என்று சொல்லப்படக்கூடியவர் தேவநேய பாவாணர், காடுவல் போன்றவர்கள் மொழியை பற்றி பேசுகின்றார்கள். அவ்வாறு இந்தியாவில் உள்ள மொழிகளை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 1 தென் திராவிடம், 2 நடு திராவிடம், 3 வட திராவிடம். இந்த திராவிடம் என்பது தமிழ் மொழியின் வழி வந்தது என்பது நாம் அறிந்தது. திராவிடம், தமிழம், தமிழ் என்று மருவியதாக வரலாற்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதில் தென் திராவிடம் என்பது என்ன அப்படின்னா, எந்தெந்த மொழிகள் எல்லாம் தென் திராவிட மொழிகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால், தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடகு, தோடா போன்ற மொழிகள் தென் திராவிட மொழிகளாக அறியப்படுகிறது. தெலுங்கு, கோண்டி, கொண்டா, நாய்க்கி, மண்டா, பெங்கோ, பர்ஜி, குயி, குவி, கோலமி போன்ற மொழிகள் நடு திராவிட மொழிகளாக அறியப்படுகிறது. அதை போன்று வடக்கே பேசப்படுகின்ற மொழிகளை வட திராவிடம் என்று பிரிப்பர். அவை குருக், மால்டோ, பிராகியி மற்றும் சமஸ்கிருதம் சொல்லப்படுகிறது. சமஸ்கிருதம் என்பது வடமொழி என்றே நம்மால் கூறப்படுகிறது. சமஸ்கிருதத்துக்கு எழுத்து மொழி இல்லை, அதனால் அது இதனுள் அடக்கப்படவில்லை. ஆனால் அதுவும் வடமொழியாகவே அறியப்பட்டு வட திராவிடம் என்று கூறப்படுகிறது. இதுல நாம இன்னைக்கு பார்க்க போற கவிதையினுடைய மொழி எங்கே இருந்து தோன்றியது, எந்த மொழியிலிருந்து இந்த கவிதை மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தோமானால், நடு திராவிட மொழிகளில் முதன்மையாக அறியப்படுவது. கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியாவின் பகுப்புகள்ல ஆந்திராவுக்கு மேலேயும் டெல்லிக்கு கீழே இருக்கக்கூடிய நடுப்பகுதிகளை நம்ம நடு திராவிடம் சொல்றோம். எப்படி தென் திராவிடத்துல தமிழ் மொழி தாய்மொழியாக அறியப்படுகிறதோ, அதே போல நடு திராவிட மொழிகள்ல தெலுங்கு மொழி தாய்மொழியாக அறியப்படுகிறது. அந்த வகையில் தெலுங்கு மொழியில் அமைந்த ஒரு கவிதை தான் தேசம் என்பது மண்ணல்ல என்பது. இந்த கவிதையில் கவிஞர் குரஜாடா அப்பாராவ் என்பவர் என்னென்ன செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பு தெலுங்கு மொழியில் உள்ள கவிஞர்களை பற்றி சிறிது காண்பது நமக்கு அவசியமாகும். அந்த வகையில் தெலுங்கு மொழியில் அஞ்சனா,
கே நிர்மலா, ஜெயபிரபா, விமலா, ஆ சாயாதேவி, அஜந்தா, கொண்டபுடி நிர்மலா, நந்தினி, சீதாரெட்டி, பாப்பினேனி சிவசங்கர், கீதா, சூரியவம்சி, மாக்கூப், மகாகவி ஸ்ரீ, சேஷேந்திர சர்மா, குரஜாடா அப்பாராவ் போன்றவர்கள் குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்களாக அறியப்படுகிறார்கள். அவர்களுள் குறிப்பாக குரஜாடா அப்பாராவ் எழுதிய கவிதையின் சாரத்தை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது குரஜாடா அப்பாராவ் என்பவர் யார்? எத்தகைய தன்மை உடையவர்? அவருடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். குரஜாடா அப்பாராவ், இவரை குரஜாதா அப்படின்னு சொல்றாங்க மொழிபெயர்ப்பாளர்கள். இவர் 1862 செப்டம்பர் 21 விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் இளஞ்சி என்ற ஊரில் ராயபுரம் கிராமத்தில் பிறந்தவர். இவர் ஒரு அந்தணர் குடும்பத்தை சார்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் நாடக படைப்புகளுக்கு சிறந்த பெயர் பெற்றவர் என்று எல்லோராலும் அறியப்படுகிறார். இவரின் சிறந்த நாடகமாக சொல்லப்படுவது ராவ் கன்யாசுல் வம்சம் என்பதாகும். இவருடைய அபுதாய கவிதா, பிதாமகடு, ராவ் கவிசேகரா ஆகிய பட்டங்களை பெற்ற சிறப்புக்குரியவர். அதாவது நாடக நூல்கள் பல எழுதியிருந்தாலும் கூட இவருடைய கவிதைகளுக்காக இவருக்கு 2 அபுதாயா கவிதா, பிதாமகடு, ராவ் கவிசேகரா ஆகிய பட்டங்கள் தெலுங்கு வட்டாரங்கள், தெலுங்கு மொழி இலக்கிய வட்டாரத்தால் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய சிறப்பாகும். அதே போல இவர் ஒரு தேச பக்தர் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக 1910 தேசமுனு பிரேமுனு மன்னா என்ற தேசபக்தி பாடலை பாடி புகழ் பெற்றவர். நம்ம எப்படி ஜனகணமன பற்றி பேசுறோமோ, நீராறுங்கடல் கொடுத்த பேசுறோமோ, அதே போல தெலுங்கு மொழியில இவருடைய இந்த பாடல் மிகவும் தேசபக்தி பாடலாக அனைவராலும் எல்லா இடங்களிலும் இசைக்கப்படுகிறது என்பது குறிப்பு. ஏனென்றால் இவருடைய தேச பாடல் தான் நமக்கு கவிதையாக இருக்கிறதுன்றதுனால இது ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது நாம கவிதைக்குள்ள போவோம். கவிதை, அதாவது இந்த தேசம் என்பது மண்ணல்ல அப்படின்றத இப்போ நீங்க முதல்ல அந்த முடிச்சு அவிழ்த்துக்கோங்க. தேசம் என்பது மண்ணல்ல, அப்ப என்ன அப்படின்றத அவர் சொல்றாருன்னா, தேசம் என்பது மக்கள், தேசம் என்பது மக்கள், மக்களும் அவர்கள் உணர்வுகளும் என்பதை நாம மனசுக்குள்ள இருத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கவிதையை வாசித்தோம்னா நமக்கு எளிமையாக கவிதையினுடைய சாரம் புரியும். ஏன்னா இந்த இந்திய மொழி இலக்கிய பாடங்களை நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கிறேன். அங்க மொழிபெயர்ப்பாளர்கள் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஏற்ப சில வார்த்தைகளை அமைத்திருப்பார்கள். ஒருவேளை கவிதை புரியாம நிலை இருந்தாலும் அதனுடைய பொருண்மையை தெரிந்து கொண்டீர்களானால் கவிதை இலகுவாகிவிடும் என்பதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில இப்ப கவிதையினுடைய சாரம், மைய புள்ளி என்ன அப்படின்னா, தேசம் என்பது நம்ம நாடு, மண் அப்படின்ற பரப்பளவு, எல்லை, அதன் அடிப்படையில் மட்டும் அல்ல. தேசம் என்று சொல்வது அந்த பரப்பளவைக்குள், எல்லைக்குள், அந்த நிலப்பரப்புக்குள் வாழ்கின்ற மக்கள், மக்கள் மட்டுமல்ல மக்களின் உணர்வுகள் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கவிதை எழுதப்பட்டுள்ளது. முன்பே சொன்னது மாதிரி அப்பாராவ் அவர்கள், அவருடைய குடும்பமே தெலுங்கு வட்டாரத்துல, தெலுங்கு மொழி தேசத்துல, ஆந்திர தேசத்துல தேச நலனுக்காக போராடியவர்கள். நம்மளுடைய இந்திய தேசிய முதல்வர் தமிழ் போராளிகள் இருக்கிற மாதிரி இவங்க ஒரு மொழி போராளிகளாக, தேச போராளிகளாக இருந்திருக்காங்கன்றது செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கவிதையை நாம் தேசம் என்பது மக்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ஒரு தேசபக்தனா நீ சொல்லாதே சப்தமிட்டு அதை, தற்புகழ்ச்சி நல்லதல்ல ஒருபோதும், சாதனைகளை அமைதியாய் செய், மக்கள் முடிவெடுக்கட்டும் அது கண்டு. இந்த கடைசி 2 வரி தான் ரொம்ப முக்கியமானது. நீ எப்பவுமே நான் ஆற்றுப்பட்டு உள்ளவன், நான் நல்லவன், நான் கெட்டவன் அப்படின்னு நீயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாத, உன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக நீ யார் என்பதை பிறர் கூற வேண்டும். அதான் சாதனைகளை அமைதியாய் செய், மக்கள் முடிவெடுக்கட்டும் அது கண்டு. இங்க முதல் 2 வரியில அந்த சிக்கல், நீ நான் இருக்கு இல்லையா, அந்த முதல்ல அந்த நினைப்பை விட்டு, அதாவது தேசபக்தன், நாட்டுப்பற்றாளன் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், உன்னுடைய செயல் சொல்லட்டும் என்பதை விளக்குகிறார். அதே போல எழும்பு வரை நமது தேசத்தை சுரண்டி பிணந்தின்னிகள் உறிஞ்சி விட்டன, நம்பாதே அந்த பிசாசுகளை ஒருபோதும்,
மற்றவர்கள் மகிழ்வது கண்டு மகிழ்ந்திடு சோதரா நீயும். வாழ்க்கை போரில் நீ உணர்ந்து நட ஒற்றுமையின் பாடத்தை. இந்த தேசத்தை லஞ்சம், ஊழல், இது போன்ற பிணந்தின்னிகள்னு சொல்றாங்க. சுரண்டல்காரர்களை சுரண்டலுக்காக அந்த தேசத்தை அழிச்சிட்டாங்க. அவங்க சுரண்டல்காரர்கள். இவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா பிணந்தின்னிகள்ன்றார். அதாவது லஞ்சம் போன்ற தீய செயல்பாடுகளால் நாட்டினுடைய பொருளாதாரம் சிலறியது. அதனால மக்கள் வறுமையில் வாழ்வார்கள். அப்போ அவங்களுடைய வாழ்வியல் பின்னாடி நோக்கி போயிடும். அவங்க இறப்புக்கு உள்ளாக கூடும். அதனால் அந்த சின்ன செயலை கூட பின்னந்தின்னி என்பது அவர்களுடைய இறப்புக்கு காரணமாகிறார்கள் என்பதை எடுத்து சொல்லி, ஆனா நீ எப்படி இருக்கணும்னா ஒருபோதும் நம்பாத. நீ எப்போ மகிழ்ச்சியாயிரு. மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு, உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத உணர்ந்து நடந்துக்கோ. அதோட நீ இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒற்றுமையின் பாதையில் நடக்க வேண்டும். ஒற்றுமை என்ற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த பத்தியில நமக்கு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆனந்தத்தில் செல்வந்தர் திளைக்க நாள் முழுவதும் அழும் பாவப்பட்டோர் ஆனந்தம் இவருக்கு எப்படி வரும்? பிறர் மகிழ்வி நீ மகிழ்வாய். ஆகவே நண்பனே, சுயநலத்தை மற, சக மனிதனுக்கு உதவிக்கரம் நீட்டு. தேசம் என்றால் மண்ணல்ல மக்களை. தேசம் என்றால் மண்ணல்ல மக்களை. மனிதர்கள் அவர்களே தேசம். இதுதான் முத்தாய்ப்பு அவர் சொல்ல வந்தது. நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டே இல்லையா உங்களுக்கு இந்த கருத்தை. அத அழுத்தம் திருத்தமாக நம்ம மனசுல பதிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த கவிதையில இருமுறை பயன்படுத்தி இருக்கார். அடுக்கி சொல்லுதல் என்பதே நம்மளுடைய இலக்கிய வட்டாரங்கள்ல அதனுடைய ஆழத்தை, சிறப்பை, அதனுடைய உண்மை தன்மையை வாசகன் மனதில் பதிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருமுறை மும்முறை அடுக்கி கூறுதல் வழக்கு. அந்த வகையில் கவிஞர் அப்பாராவ் அவர்கள் தேசம் என்றால் மண்ணல்ல மக்களே, தேசம் என்றால் மண்ணல்ல மக்களே, அதுவும் மனிதர்கள், வெறும் மக்கள் மட்டும் சொல்ல, மனிதர்கள் அவர்களே தேசம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அதே போல கரங்களோடு கரம் கோர்த்து இணைந்து மக்கள் நடைபோடட்டும், அனைத்தும் நம்பிக்கைகளும் நன்மைகளோடு வாழ்ந்து இயங்கி நேசித்து சிரிக்கட்டும். அதாவது அந்த மக்கள்னு சொல்லிட்டார் இல்லையா. அதாவது ஒரு நாடு, ஒரு தேசம் என்பது மக்கள் தான், மக்களுடைய வாழ்வியல் தான். அப்ப அந்த மக்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா ஒரு நாடு, ஒரு தேசம் என்பது மகிழ்ச்சியானதாக, இப்ப நம்ம சொல்றோம்ல வல்லரசு நாடுன்னு, அது மாதிரி இருக்கும்னு சொன்னா அதுக்கும் வழி சொல்லிட்டாரு. ஒவ்வொரு ஒற்றுமைன்றத சொன்னார்லே, அது மாதிரி கரங்களோடு கரம் கோர்த்து இணைந்து மக்கள் நடை போடட்டும், அனைத்து நம்பிக்கைகளோடு வாழ்ந்து இயங்கி நேசித்து சிரிக்கட்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சி என்பது மிக மிக அவசியம். சந்தோஷம், நீயும் சந்தோஷமா இரு, மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்கவை, அதுவே இந்த தேசத்திற்கு செய்கின்ற மிக முக்கியமான பணி என்பதை இந்த கவிதையின் மூலமாக திரு குரஜாடா அப்பாராவ் விளக்கி இருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக இந்த கவிதையின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் கண்டுபிடித்தவற்றில் மொழி மிக அருமையானது என்பதையும், இந்த மனிதனின் கூட்டு முயற்சியால் இந்த மொழி உருவாகி இருக்கிறது என்பதையும், அது மட்டுமல்ல பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றால் இந்த மொழி தவழ்ந்து மக்களை பண்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். அதுபோல வெவ்வேறு தளங்களில் வாழுகின்ற மக்களின் சமூக சூழல்களை விளக்குகின்ற கவிதைகளாக இந்த கவிதை அமைகிறது. இது போல தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட தேசம் என்பது மண்ணல்ல என்ற இந்த கவிதை, தேசம் என்பது வெறும் மண்ணால் ஆகிய கவிதை மட்டுமல்ல, மக்களால் கட்டமைக்கப்பட்டது. அந்த மக்களினுடைய உணர்வுகள் இந்த தேசத்தில் இருக்கிறது. அந்த மக்களினுடைய கலாச்சாரம், பண்பாடு போன்றவை இந்த தேசம் என்பதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நமக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த கவிதை படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த கவிதையில் குரஜாடா அப்பாராவ் அவர்கள் மண் என்பது, தேசம் என்பது வெறும் மண் மட்டும் அல்ல, மக்களின் உணர்வுகளும் பண்பாட்டு கூறுகளும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இதன் வாயிலாக நாம் பிற மொழி இலக்கியங்களை கற்கும் போது பிற நாட்டு அல்லது பிற தேசத்து மக்களுடைய பண்பாடுகளை அறிந்து கொள்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். ஆக இந்த இலக்கியத்தின் வாயிலாக அல்லது இந்த கவிதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டது வெவ்வேறு மக்களின் பண்பாட்டு கலாச்சாரம் என்பதை இந்த கவிதையின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.